நுண்ணிய நூல் பல கற்பினும் நுண்ணிய உண்மை அறிவே மிகும். அதாவது ஒருத்தர் நிறையா படிச்சிருந்தான், ஐஐடி வேலை, மாதம் 2,00,000 ரூபா சம்பளம். பொண்ணு கேட்டாங்க, பொண்ணு கொடுத்தாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு புது கார் மாமனார் வாங்கி கொடுத்தார். சரி உட்காந்துட்டு பொண்டாட்டி எங்கேயாச்சும் போய் அழைச்சிட்டு சுற்றி பார்த்து வாங்கன்னு அனுப்புனார். அவனும் போயிட்டே இருந்தான். திடீர்னு வண்டி நின்று போச்சு. என்னடா காஸ்ட்லி காரு, புது வண்டி, கொஞ்ச தூரம் வந்தவொடனே நின்று போச்சே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. பொண்டாட்டி பார்த்தா, புது பொண்டாட்டி ரொம்ப பெரிய படிப்பாளி, பெரிய அறிவாளி, நிறையா சம்பாதிக்கிறார், ஏதோ சின்ன ரிப்பேராக இருக்கும், புது கார் தானே, என்னான்னு இறங்கி பாருங்கன்னாரு. அவனும் டிக்கியெல்லாம் திறந்து பார்த்தான், ஒன்றும் தெரியலை. திருப்பி ஃபோன் பண்ணான், அந்த மாதிரி வண்டி ஓடலமாமா. அப்படியா? உடனே கம்பெனிலேருந்து ஃபோன் பண்ணார். கம்பெனிக்காரன் 2 பேர் வேணும் வந்தான். வந்தோன்னே, சார் வண்டியில் பெட்ரோல் இல்லை அப்படின்னா. நிறைய படிச்சிருந்தால் மட்டும் பத்தாது. அதுதான் இந்த பொருளை வன்மையாக கண்டிக்கிறார் வள்ளுவ பெருமான். நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். நிறைய படிச்சிருக்கோம், நம்ம பெரிய அறிவாளின்னு எவனும் நினைக்கக்கூடாது. நான் சொல்கிறது புரியுங்களா? நுண்ணிய நூல் பல கற்கணும். அதான் நிறைய படிச்சிருக்கேன் சார், என்னை விட பெரிய ஆளே கிடையாது அப்படின்லாம் சொல்லாத நீ. நான் சொல்கிறது புரியுதா? இப்போ ஒரு அழுக்கு வெட்டி கையில் அழுக்கு பேண்ட் சட்டை போட்டுருந்த வந்தவன் ஒரு மெக்கானிக்கு. வந்தவனே மெக்கானிக்கன் பார்த்தவனே பெட்ரோல் இல்லைன்னு சொல்லிட்டான். நீ எவ்வளோ படிச்சிருந்தானே என்ன? புரியுதா இல்லையா? அதனால் நுண்ணிய நூல் பல கற்பினும் உண்மை அறிவே மிகும். அவன் ஊழியரில் வர குரல் இது. பல பிறவிகளை அடைந்த ஆத்மா, அந்த ஆத்மாவின் அறிவு இருக்கும். இன்னைக்கு காமராஜர்லாம் நிறையா படித்தார. நான் சொல்கிறது புரியுங்களா? கல்வி கண் கடவுள் அப்படின்னு சொல்கிறோமே, எதுக்காக அவர் ஒரு மதுரையில் பெரிய புயல் நடந்தார். திடீர்னு சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டாங்க. என்னான்னு கூப்பிட்டு கேட்டார் கலெக்டர், எப்படி என்ன சாப்பாடு கொடுக்கணும், உடனே மக்களுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டார். கலெக்டர் பேந்த முழிச்சார். அந்த மரமெல்லாம் ரோட்டில் வெட்ட வேண்டியிருக்கு, வெட்டினா தான் காரே உள்ளே போகும், வண்டி வாகனம் உள்ளே போகும், சோறு கொண்டு போகும். அப்படியா, நான் என்ன செய்யலாம், ஒன்றும் தெரியலையான்னார் கலெக்டர். இவர் பார்த்தாரு, அந்த ரோட்டில் கிடக்கிற மரம்லாம் இலவசமாக நீங்களே எடுத்துக்கலான்ட்டார். அவ்வளோதான். ஊரில் உள்ளவங்க அவன் வெட்டி வீட்டுக்கு எடுத்து போட்டான். காரு போனிச்சு, சாப்பாடு வாகனங்கள் போனிச்சு, சாப்பாடு அந்த ஊர் மக்களுக்கு கொடுத்தாங்க. அதுதான் சொல்கிறார் இந்த குரலை. நுண்ணிய நூல் பல கற்பினை. நிறையா படிச்சிருந்தா பத்தாதுல, அது உண்மை அறிவே மிகும். நம்முடைய ஆத்மா பல பிறகுகளை இழந்து பல விதமான அறிவை பெற்றிருக்கோம். அந்த அறிவு தான் உண்மையான அறிவே தவிர புத்தகத்தினால படித்ததுனால எல்லா அறிவும் வந்துருச்சுன்னு நினச்சிக்காத.